எதை நோக்கி நான் போகிறேன், எதை நோக்கி நான் காரியங்களை செய்கிறேன், எதை எதிர்பார்த்து காரியங்களை செய்கிறேன் என்று நம்முடைய எண்ணங்கள் முதற்கொண்டு, சிந்தனை முதற்கொண்டு, இருதயத்தின் யோசனை முதற்கொண்டு, மனதின் யோசனை முதற்கொண்டு எல்லாமே நல்லதாகவே இருக்க வேண்டும், தெளிவாகவே இருக்க வேண்டும். அங்கேயே தவற நினைச்சா அங்கேயே வெட்டி தூக்கி தூர எரிஞ்சிடணும். எண்ணங்கள். ஆமேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஒரு காரியத்தை இறங்கும் போது தெளிந்த புத்தியோடு காரியங்களை செய்யணும். தெளிந்த புத்தியோடு. கர்த்தருடைய பிள்ளைங்க ஒரு தெளிவு இல்லாம குழப்பத்தோட ஏதோ வாழ்றேன், ஏதோ இருக்கிறேன், ஏதோ அப்போ அப்படி இருக்கவே கூட. ஆயப்படப்பட்டிருக்குது, பீட்டர் கேம் இன்டு his sense. ஒரு டிரான்ஸ்லேஷன்ல he came to himself, he came into himself. அவனுக்குள்ளே. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்னா came into his sense, came into himself. அப்போ அவனுக்குள்ளே வந்தான், அவனுடைய அறிவிலே வந்தான், புத்தியிலே அந்த வார்த்தை தெளிவு வந்த போது அந்த வார்த்தை அர்த்தம். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? அன்னைக்கு நம்ம இருக்கிறோம், நம்மளா இல்லை. நம்ம இருக்கிறோம், நம்மளா இல்லை. நல்ல வார்த்தை கவனிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ பாட்டுக்கு ஏதோ வரும், ஏதோ யாரோ பயன்படுத்துறாங்க, ஏதோ போறோம், ஏதோ வரும். நீ ஒரு சுயநிலை எதை நோக்கி போற, எதை நோக்கி காரியம் செய்யற, ஒரு தெளிவில்லாம காரியம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு காரியம் வாய்ப்பது இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, தெளிந்த புத்தியோடு கூட இருங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. தெளிந்த புத்திகளை வாங்க ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்ம உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறது. பேதையை ஞானியாக்குகிறதுமாய். அப்போ தெளிந்த புத்தியில் வர்றதுக்கு வேதத்தை நிறைய வாசிங்க. நீ கிளியர் விஷன்ல வருவீங்க. உங்க பேச்சு கிளியர் கட்டா இருக்கும். எதை நோக்கி பேசுகிற, எதை எதிர்பார்த்து பேசுற, எதை உள்ள வச்சு பேசுற, தெளிவு உண்டாயிடும். தெளிவில்லாம வாழாது.